பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 9,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதன் மூலம் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களோட விவசாய நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கருக்கு பக்கமாக நேந்திர வாழை போட்டிருக்கிறோம். ஒரு 8-9 மாதமாக இந்த நேந்திர வாழைக்கு நாங்கள் பராமரிப்பு செலவு கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 லட்ச ரூபா பண்ணியிருக்கிறேங்க. ஒரு 25 நாள் அறுவடை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் அவ்வளோ வாழையும் ஈனி ஒரு 20 நாளில் அறுவடைக்கு தயாராக இருக்கிற நிலமையில் நேற்றுக்கு நைட்டு அவிநாசியில் பேஞ்ச சூறாவளி காற்றுனால அனைத்து கிட்டத்தட்ட 2000 வாழையுமே எங்களுக்கு கீழே விழுந்து சேதமாயிருச்சு. இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு 20 லட்ச ரூபா வருங்க. இந்த 20 லட்ச ரூபா நிவாரணம் அரசாங்கம் மூலியமாக கிடைக்குமாங்கிறது எங்களுக்கு தெரியல. அந்த நிவாரண தொகையை நாங்கள் எப்படி கிடைக்கிறது என்னங்கிறது தெரியாமல் அதிகாரிகளுக்கு கேட்டதுக்கு அவங்களும் ஒரு சந்தேகமாக தான் இது சொல்கிறாங்க, கிடைக்குமா கிடைக்காதான்னு. அதனால் விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஏற்பட்ட சேதத்துக்கு தமிழக அரசு பார்த்து உடனடியாக நிவாரண தொகை எங்களுக்கு உடனடியாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாதமாக காப்பாற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக முட்டு வலி போட்டு எல்லாம் செலவு பண்ணி ஒரு 25 நாளில் வெட்டுனா ஒரு 20 லட்ச ரூபாய் ஆகும். இது எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. நேற்று சூறாவளி காற்றுனால எங்களுக்கு எல்லாம் நஷ்டமாகி போச்சு. இது அரசாங்கம் அரசு பார்த்து எங்களுக்கு நல்லா வழிவகுத்து கொடுக்கணும். நன்றிங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.